எப்பவும் டயர்டாகவே தான் இருக்கிறோம், ரொம்ப சோர்வாக இருக்குது, படுத்துகிட்டே தான் இருக்கணும்னு தோணுது, கண்ணை மூடி உட்காந்துருந்தா கூட கண்ணை மூடி உட்காந்துக்கலான்னு தான் தோணுது, அவ்வளோ டயர்டாக இருக்குது, கண்களில் கூட அந்த டயர்ட்னஸை மற்றவங்க பார்த்து கேட்குறாங்க, ரொம்ப அசதியாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது, மனசு வந்து செய்யணும்னு ஆசைப்படுது, ஆனால் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஃபட்டீக், அதாவது எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், எப்பவும் சோர்வாகவே தான் இருக்கிறோம், எப்பவும் ஒரு லோ ப்ரெஷரில் இருக்கிற மாதிரியே ஒரு நிலை இருந்துகிட்ருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை என் மைண்டு, க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியல, மற்றவங்க மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல, 24 மணி நேரம் படுத்துகிட்டே இருந்தாலும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பவும் எனர்ஜெட்டிக்காக இல்லை, நல்லா தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் சுறுசுறுப்பாக இல்லை, இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, நல்லா சாப்பிட்டு தான் இருக்கேன், வீட்டு உணவுகள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, மல்டிவிட்டமின்ஸ் எல்லாமே நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி, அயர்ன் ரிச் ஃபுட்டும் நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் இந்த டயர்ட்னஸ் எனக்கு மாறவே மாட்டேங்குது. இன்னொன்றும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும், நீங்கள் மல்டிவிட்டமின்ஸ் எடுக்கிறோம் டேப்லெட்ஸ் மாதிரி வழியாக, அல்லது கால்சியம் எடுக்கிறேன், அயர்ன் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் அயர்ன் டானிக் எடுக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலுமே அந்த டயர்ட்னஸ் மாறவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனை ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு தெரியுமா? இந்த ஒரு விஷயமும், அதாவது உங்கள் உடம்பு சொல்லிட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரி சிம்டமுமே சிம்டம் தாங்க, அது வியாதி இல்லை. அந்த வகையில் இந்த டயர்ட்னஸ், இந்த ஃபட்டீகுமே கண்டிப்பாக இது வந்து ப்ராப்ளம் இல்லை, அதாவது ப்ராப்ளம் ரூட் காஸ் இல்லை, ப்ராப்ளமோட ரூட் காஸோட வெளிப்பாடு தான் இந்த டயர்ட்னஸ். எதோட ரூட் காஸாக இருக்கும், என்ன ப்ராப்ளமாக இருக்கக்கூடும் அப்படின்னா, நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க, உங்கள் உடம்பு அதை கிரகிச்சுக்குதா, அதாவது அப்சார்ப் பண்ணிக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது இல்லைங்கிறது தான் உங்களோட டயர்ட்னஸ்க்கு முக்கியமான ரீசன். இந்த வேலையை செய்யறது, அதாவது நம்ம பாடியில் வந்து அப்சார்ப்ஷன், மேஜர் போர்ஷன் ஆஃப் தி அப்சார்ப்ஷன் நடக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிறுகுடல். ஸோ இந்த சிறுகுடல் வந்து வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் நமக்கு டயர்ட்னஸாக சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், பாடி ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கும், அடிவயிறு ஹீட் இருக்கிற மாதிரி, ஆம்பாட்டுக்கல் ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லை நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற மாதிரி, நிறைய சுருக்குன்னு பாடியில் அங்கங்கே கேஸ் பிடிக்கிற மாதிரியோ, அல்லது சிலருக்கு தொட்டாலே கேஸ் ஏப்பம் வர்ற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நிறைய இன்னும் மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், தலை மட்டும் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஷோல்டர் பெயின் இந்த இடங்களில் தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாங்கள் ஃபிங்கர்ஸில் எண்ணக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து இதுக்கு சம்மந்தப்படுத்தி ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக அக்குபஞ்சரை எடுங்க, டெஃபினட்டாக ரிசல்ட்.